ஹாய் அன்பு உள்ளங்களே. டுடே வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கேங்க. ஆக்சுவலாக ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். என்னால் அதை வீடியோ எடுக்க முடியலை. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. மார்னிங் நான் எழுந்திரிச்சி ரெடியாகி சாமி கும்பிடவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நமக்கு அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க யூடியூப்பில். எனக்கும் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இங்கே கிளைமேட் ஒத்துக்கல, அதனால் என்னால் பண்ண முடியல. இப்போ கிளைமேட் எனக்கு ஓகே, அதனால் நான் இப்போ வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 வீக்ஸ் பண்ணியிருக்கேங்க. நான் ரொம்ப கொஞ்சம் கோவப்படுவேன், டென்ஷன் ஆவேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வீக்ஸ் நான் மார்னிங் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் அமைதியாக ஒரு 2.5 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவர் கிட்டே நான் ப்ரே பண்ணுவேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா சைலண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சாமிக்கிட்ட நமக்கு என்ன கஷ்டம், சந்தோஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறப்போ ஒரு நிம்மதி கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் லீவ் தான். பட் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் கொஞ்சம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அவங்களாம் எப்படியும் ஒரு 7 o'clock மேலே தான் எல்லோரும் எந்திரிப்பாங்க. ஸோ நான் வந்து சைலண்ட்டாக போயிட்டு கிச்சனில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கிச்சனும் லிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ரூம் இருக்கும். அங்கே தான் என்னோடய சிஸ்டரோட பொண்ணு வந்து தூங்கிட்டுருப்பாங்க. ஒரு சின்ன சத்தங்களால் எந்திரிச்சிருவாங்க. ஸோ அப்புறம் அவளுக்கும் டிஸ்டர்ப் ஆகிடும். ஆல்ரெடி அவள் 2-3 டைம்ஸ் எந்திரிச்சு எழுப்பி விட்டுருவாங்க என் சிஸ்டரை. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் சத்தம் கேட்காம கிச்சனில் வேலை பார்த்துட்ருந்தேன். புதினா சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தினை மாவு, அதாவது கம்பு, தினை அரிசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, இந்த குதிரைவாலி அரிசி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கருப்பு உளுந்தெல்லாம் மிக்ஸ் பண்ண தோசை இட்லி மாவுங்க. இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நைட்டே ஆட்டி வச்சாச்சு. டே டைமில் நல்லா வெயில் இருக்கனால நல்லா வந்து மாவு வந்து புளிச்சிடுச்சு. காலைல பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றுறதுக்கு நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நான் வந்து இட்லி குக்கர் தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த குக்கரில் வந்து குட்டி குட்டி இட்லி தான், மினி இட்லி மாதிரி தான் வரும். பட் நம்ம இந்த கருப்பு உளுந்து இந்த திணையெல்லாம் போட்டு செய்கிற இட்லி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் காலைல ஒரு நார்மலாக நம்ம ஒரு 5 to 6 இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் சாப்பிடுவாங்க, குட்டி குட்டி இட்லி தானே. இப்படி நம்ம வந்து தினை மாவில் இல்லை அந்த மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாலி, கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ அந்த இட்லி வந்து நம்ம சாப்பிட்டு ஒரு 5 to 6 சாப்பிட்டா கூட நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். நம்ம வயிறு வந்து ரொம்ப டம்ப்பாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து யாரும் வந்து சீக்கிரம் கிளம்பணும், 8 மணிக்கெலாம் நிறைய சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். அம்மா வந்து ரேஷனில் கொடுக்குற அரிசி ப்ளஸ் பச்சரிசி அப்புறம் இதெல்லாம் சேர்த்து தான் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. நான் இங்கே வந்ததுலேருந்து இதாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் வந்து இட்லி ஊற்றிட்டு சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து என்னென்னா இப்போது மேக்ஸிமம் வந்து ஏர்லி மார்னிங் பார்த்துக்கோங்க, நான் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறப்ப என்னால் ஒன்று தான் பண்ண முடியும். இப்போ அம்மாவும் கூட இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பு. ஆனால் வந்து என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறப்ப நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இட்லி பொடி மட்டும் வச்சு இட்லி மட்டும் வச்சு கொடுத்து விடுவேன். ஏன்னா அவ்வளோ குளிரில் வந்து நான் அவளே ரெடி பண்ணி என்னால் அந்த குளிரில் வந்து கிச்சன்லேயே நின்றுட்டுருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து இட்லியை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் தாளிச்சிடலாம். ஆல்ரெடி குக்கரில் வந்து நான் பருப்புலாம் வச்சுட்டேன். தக்காளி எப்படி நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் வந்து வைப்போமோ அதே மாதிரி நான் பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து லன்ச் வந்து அம்மா பண்ணுவாங்க. அப்போ இந்த சாம்பார் வந்து வேஸ்ட் ஆகிடும். ரைஸ்க்கு இந்த சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சாம்பாரை விட அவங்களுக்கு வந்து இந்த முக்கால்வாசி பாய்ஸ்க்கு வந்து நான்வெஜ் தானே பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பார் ஐட்டமே அவ்வளோ பிடிக்காது. ஸோ கொஞ்சமாக தான் ஊற்றிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து நம்ம தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிச்சு வச்சுப்போ யாருக்கெலாம் வந்து இட்லி இந்த பாசிப்பருப்பு சாம்பார் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸுங்க, ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துப்பேன். என்னோடய பொண்ணுக்கு, வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க எல்லாருமே. இதை வந்துட்டு
பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் மட்டும் எடுத்துப்பேன். என் ஹஸ்பண்ட் கொடுப்பேன். இன்றைக்கி அவங்க கிளம்பிட்டனால இன்றைக்கி நான் மட்டும் தான் குடித்தேன். நீங்களும் கொடுங்க, ரொம்ப நல்லது. பீட்ரூட் ஜூஸ் நார்மல் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. செமையாக இருக்குது. நான் சாப்பிட்டேன். வாங்க சாப்பிட்லாம் அன்பு உள்ளங்களே. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். பாய் அன்பு உள்ளங்களே.